அம்மா அங்க ஏத்துன உடனே இங்கேயும் கற்பூரம் ஏற்றி வச்ச உடனே ஆதி பராசக்தியை ஆவாகனம் செய்து விடுகிறோம். அப்ப அம்மா வந்தாச்சு. அம்மாவுக்கு நம்ம ஆகூதி பொருட்கள்னா உணவுப் பொருட்கள், அம்மாவுக்கு அந்த உணவுப் பொருட்களை கொடுக்க போறோம். அப்ப எவ்வளவு பயபக்தியா கொடுக்கணும்ல, எவ்வளவு மனசுல பயந்து. இப்போ அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினா கூட பயந்துட்டு தானே கொடுக்குறாங்க. கரெக்டா மூக்கில் கொண்டே வச்சுட்டா மூக்குக்குள்ள போயிரும்ல, கரெக்டா வாய்னா வாய் தானே. அந்த மாதிரி நான் மூத்துற எண்ணெய் கரெக்டா உள்ள விழணும். நம்ம போடுற பொருள் அதுவும் இப்படி எரியக்கூடாது. குழந்தைக்கு இந்தா சாப்பிடு அப்படின்னா உனக்கு எவ்வளோ கோபம் வரும். சாப்பிடு தங்கம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பவ்யமாக அந்த பொருளை போடுங்க. முதல்ல தெய்வத்துக்கு நம்ம அபிஷேகமாக என்ன செய்வோம், மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அதை முதல்ல போடுங்க. அப்புறம் என்ன செய்யணும், ஊதுவத்தி கற்பூரம் காட்டுவீங்க, அதை போடுங்க. அப்புறம் ஒரு கல்யாணம்னா எப்படி அச்சதை போடுறோம், அதை போடுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுவத்தி கற்பூரம் சாம்பிராணி தூவுனா அது. அதுக்கப்புறம் மஞ்சள் அரிசி, கொப்பரை தேங்காய், அது பார்த்துருக்கீங்கல்ல, காஞ்ச தேங்காய் வெட்டி போட்டிருப்பாங்க. கொப்பரை தேங்காய், இந்த நவதானியம், அப்புறம் கொப்பரை தேங்காய். நவதானியம் எதுக்குன்னா 9 கிரகங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு வேணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஆக நவதானியத்தில் கொஞ்சம் போடுறீங்க. எந்த கிரகத்தால தோஷம் இருந்தாலும் அது நீங்கும். நம்ம வினையை அறிஞ்சு அதுக்குள்ள யாக உள்ள நம்பர் தராங்க, அந்த நம்ம ஷேப்பு தராங்க, எந்த ஷேப்பில் உட்காந்தா நமக்கு நல்லதோ அதை சொல்கிறாங்க, அதை நம்ம செய்யணும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே முடிஞ்சது கடைசி நம்ம என்ன செய்வோம், விழாக்கள்ல சாப்பாடு தானே கடைசியாக. அதே மாதிரி நல்ல உணவு அம்மாவுக்கு கொடுக்கணும். அதில் என்ன வச்சுருக்கோம், பழங்கள் வச்சுருப்பீங்க. அப்புறம் சாதம், வெல்லம் இருக்குல்ல, அந்த சாதத்து மேலே அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. சாதம் வைங்க, அந்த கரடி மேலே அது மேலே வெள்ளத்தூள் வைங்க, அந்த நெய் வச்சுருப்பீங்களா அதில் ஒரு சொட்டு ஊற்றி நெய் ஊற்றி கொடுத்தா எப்படி சந்தோஷமாக இருக்கும் பாப்பாவுக்கு சாப்பாடு. அது மாதிரி வச்சு அம்மா ஓம் சக்தின்னு அதில் போடணும். போட்டால் அம்மா சந்தோஷமாக ஏற்றுக்குவா இல்லை நீ கொடுத்தத. அப்போ அம்மாவோட அருள் ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாகத்தில் முதல்ல வளர்க்கும் போது குச்சிகள், அந்த குச்சியை சப்பு சப்புன்னு போடாதீங்க. உங்களுக்கே தெரியும் காற்றோட்டம் இருந்தால் தான் நல்லா எரியும்னு. அது மாதிரி கொஞ்சம் முக்கோணமாக வைங்க, கூடாரமாக அப்படி வச்சுட்டு அது அப்பப்போ நெய் ஊற்றுங்க. கற்பூரம் அதிகம் போட வேண்டாம், தேவைன்னா அணையிற மாதிரி இருந்தால் கற்பூரம் போடுங்க. அப்படியே அந்த குச்சியை வச்சுட்டு இருந்துட்டு ஒரு 100 போட்டியாவது முடிந்த பின்னர் இந்த தாம்பாளத்தில் உள்ள பொருளை போடுங்க.